வணக்கம் எவ்ரிவோன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கிராமங்களில் வாழ்கிறவங்களுக்கு நான் சொல்ல போகிற விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு காலையிலையும் சூரியன் உதிக்கும் போதும் மாலையில் சூரியன் மறையும் போதும் ஒரு பறவையோட சத்தத்தை நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க. அது உணவு தேடி கிளம்புற அப்புறம் வீட்டுக்கு திரும்ப வர்ற இந்த பச்சை கிளிகள் தான். சில நேரங்களில் இந்த பச்சை கிளிகளோட கீச்சிடும் சத்தம் தான் நம்மளை எழுப்பி விடவே செய்யும். சின்ன வயசுலேருந்து பார்த்த இதுங்களை பச்சை கிளிகள்னு சொன்னாலும் ஆங்கிலத்தில் ரோஸ் ரிங்ட் பேரகிட்ஸ்னு அழைக்கப்படுது. இவ்வளோ நாள் தூரத்துலேருந்து பார்த்த இந்த கிளிகளை இப்போ கொஞ்சம் நெருக்கமாக போய் அதுங்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த கிளிகளோட பேசிக்கான சில ஃபேக்ட்ஸை பார்த்துட்டு அழிக்க முடியாத ஒரு இனமாக உலகம் முழுக்க பரவனதை பற்றியும் அதிக எண்ணிக்கையில் இதுங்க இருக்கிறதால ஏற்படுற விளைவுகளை பற்றியும் அப்புறம் ஒரு செல்லப்பிராணியை எப்படி இதுங்க நடந்துக்கும், இதுங்களோட காதல் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ரோஸ் ரிங்ட் பேரகிட்ஸ் பற்றின 5 இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மத்திய ஆப்பிரிக்கா அப்புறம் இந்திய துணைக்கண்டத்தை பூர்வீகமாக கொண்ட இந்த ரோஸ் ரிங்ட் பேரகிட்ஸ் இப்போ உலகத்தோட பல நாடுகளில் காணப்படுது. இந்த கிளிகள் ரோஸ் ரிங்ட் பேரகிட், ரிங் நெக்ட் பேரகிட், ரிங் நெக் பேரட், கிராமர் பேரட் அப்படின்னு பல பேர்களில் அழைக்கப்படுது. இதுங்க என்னதான் ரோஸ் ரிங்ட் பேரகிட், ரிங் நெக் பேரகிட் அப்படின்னு அழைக்கப்பட்டாலும் நல்லா வளர்ந்த ஆண்களுக்கு மட்டும்தான் கழுத்தில் இளஞ்சிவப்பு நிறத்திலையும் கருப்பு நிறத்திலையும் வட்ட வளையங்கள் காணப்படும். மற்றபடி பெண் கிளிகளுக்கும் இளம் கிளிகளுக்கும் இந்த மாதிரியான கருப்பு இளஞ்சிவப்பு வளையங்கள் இருக்காது. ஆனால் பெண்களுக்கும் இளம் கிளிகளுக்கும் வெளிர் சாம்பல் நிறத்தில் கழுத்து வளையங்கள் இருக்கும். ஆனால் இது அந்த அளவுக்கு வெளிப்படையாக தெரியாது. ஸோ இந்த கிளிங்க இளம் வயசில் இருக்கும்போது ஆணையும் பெண்ணையும் வேறுபடுத்த ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் நல்லா வளர்ந்துடுச்சுன்னா கழுத்து வளையங்களை வச்சு ஆணையும் பெண்ணையும் ரொம்ப ஈஸியாக வேறுபடுத்தலாம். இளஞ்சிவப்பு கண்களோடையும் பிரைட்டான சிவப்பு நிற அழகோடையும் பச்சை நிற இறகோடையும் அழகாக காட்சியளிக்கிற இந்த கிளிகளில் சிலதுக்கு நீல நிற வாலும் அங்கங்க மஞ்சள் நிற இறகுகளும் இருக்கும். கூண்டில் வளர்க்கப்படுற கிளிங்க இனப்பெருக்கத்தில் ஈடுபடும் போது ஆலிவ், வெள்ளை, நீலம், ஊதா, சாம்பல், மஞ்சள், லாவெண்டர், சியான் அப்படின்னு பல நிறங்களை இதுங்க உருவாக்குது. என்ன இருந்தாலும் ஒரிஜினல் பச்சை நிறம் தான் இதுங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிறந்த உருமறைப்பை வழங்கும். மரங்களில் இதுங்க இருக்கும்போது மரத்தோட பச்சை நிறமும் இதோட பச்சை நிறமும் மெர்ஜாகிடுறதால ப்ரெடேட்டர்ஸால் இது அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது. அப்போது இதுக்கும் ப்ரெடேட்டர்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. பெரிகிரின் ஃபால்கன், யூரேசியன் ஹாபி மாதிரியான கழுகுகள், ஆந்தைகள், காகங்கள், பாம்புகள், சில நேரம் மனிதர்களும் கூட. ஸோ இதுங்க கிட்டேருந்து தப்பிக்கணும்னா பச்சை நிறம் ஒரு சிறந்த பாதுகாப்பாக இருக்கும். சிவப்பு அழகு கூட மரத்தில் தொங்குற பழம் மாதிரி காட்சியளிக்கும், சிறந்த உருமறைப்பை கொடுக்கும். அப்புறம் இதுங்க கிட்ட இருக்க இன்னொரு பாதுகாப்பு வழி என்னன்னா, கூட்டமாக இருக்கிறதே ஒரு சிறந்த பாதுகாப்பு தான். ஏதாச்சும் வேட்டையாடி தாக்க வந்தால் கூட்டமாக சேர்ந்து அது திருப்பி தாக்கும். மீடியம் சைஸில் இருக்க இந்த கிளிங்க தலையிலிருந்து வால் வர 40 சென்டிமீட்டர் நீளம் வர இருக்கும். ஒரு ரெக்கையோட நீளம் மட்டும் 15லிருந்து 17 சென்டிமீட்டர் வர இருக்கும். இதோட மொத்த உடம்புல வால் தான் ரொம்ப பெருசு. ரிங் நெக் பேரட்ஸில் 4 கிளை இனங்கள் இருக்குது. 2 ஆப்பிரிக்க கிளை இனம், 2 ஆசிய கிளை இனம். 2 ஆப்பிரிக்க கிளை இனத்தை பார்த்தோம்னா ஒன்று ஆப்பிரிக்கன் ரோஸ் ரிங்ட் பேரகிட், இன்னொன்று அபிசினியன் ரோஸ் ரிங்ட் பேரகிட். 2 ஆசிய கிளை இனத்தை பார்த்தோம்னா இந்தியன் ரோஸ் ரிங்ட் பேரகிட், இன்னொன்று போரியல் ரோஸ் ரிங்ட் பேரகிட். பேருக்கேற்ற மாதிரி ஆப்பிரிக்க கிளை இனம் ஆப்பிரிக்க நாடுகள்லையும் ஆசிய கிளை இனம் ஆசிய நாடுகள்லையும் காணப்படுது. ஆனால் இப்போ உலகத்தோட பல நாடுகளுக்கும் இதுங்க பரவி இருக்கு. பொதுவாக இந்த கிளிங்க ஒரு தாவர உண்ணி. முட்டுகள், தேன், பழங்கள், காய்கறிகள், கொட்டைகள், தானியங்களை சாப்பிடும். ஆனால் சில நேரம் பூச்சிகள், சின்ன மாமிச துண்டுகளையும் சாப்பிடுது. ஆனால் எண்ணெய்கள், உப்புகள், சாக்லேட், ஆல்கஹால் மாதிரியான ஃபுட்டை இதுங்க சாப்பிடவே கூடாது. ஆரோக்கியத்தை ரொம்ப பாதிக்கும். இந்த ரிங் நெக் பேரட்ஸ் கிட்டத்தட்ட 35 வருஷம் வரை வாழுது. பண்டைய காலத்தில் கிரேக்கர்களும் ரோமானியர்களும் இந்த ரோஸ் ரிங்ட் பேரகிட்ஸை செல்லப்பிராணிகளாக வளர்த்தாங்க. பழங்கால இந்தியாவில் கூட பேச்சு திறமைக்காகவும் அழகாக இருக்கிறதால அலங்காரத்துக்காகவும் அந்தஸ்தின் சின்னமாக பார்க்கப்பட்டதாலையும் இந்த கிளிங்க இந்திய அரசு குடும்பங்களையும் வளர்க்கப்பட்டது. அந்த காலத்தில் மத தலைவர்கள் தன்னோட தோட்டங்களில் பிரார்த்தனை செய்யும் போது அந்த பிரார்த்தனையை இந்த கிளிங்க திரும்பவும் சொன்னதால் புனிதமான பறவைகளாக இதுங்க பார்க்கப்பட்டது. இப்பவும் கூட அழகாகவும் புத்திசாலியாகவும் மிமிக்ரி பண்ணுறதாலையும் பல பேர்த்தால் செல்லப்பிராணியாக வளர்க்கப்படுது. மிமிக்ரி பண்ணுறது மட்டும் இல்லாமல் காலால் வணக்கம் சொல்கிறது, ஜோசியம் பார்க்கும்போது சீட்டை எடுத்து போடுறது, புத்திசாலித்தனமாக கூண்டில் இருக்க உணவை எடுத்து சாப்பிட்றது அப்படின்னு ஒவ்வொரு நாளும் இதுங்க ஒவ்வொரு விஷயமா கற்றுக்கிறதுல ரொம்ப ஆர்வமாகவும் இருக்குது. இந்த கிளிங்க நாம் பேசுகிற வார்த்தைகளையும் சத்தங்களையும் ரொம்ப அழகாக பிரதிபலிக்குது. இந்த கிளியை நம்ம கையில் வச்சு மேலே உயர்த்தும் போது இன்னும் ரொம்ப தெளிவாக நம்ம பேசுகிறத கற்றுக்கிட்டு அதை திரும்பவும் பேசுது.
கிட்டத்தட்ட 250 வார்த்தைகளை இதுங்களால கற்றுக்க முடியும். 8 மாத வயசுல இருந்து 1 வயசுக்கு இடையில தான் இந்த கிளிங்க பேச தொடங்குது. இந்த டைமில் தினமும் நம்ம அதுங்கக்கிட்ட பேசும்போது ரொம்ப சீக்கிரமே கிளிங்க பேச கற்றுக்குது. இருந்தாலும் இந்த கிளிகளை வளர்க்குறதுல ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா, 4 மாத வயசுல இருந்து 1 வயசுக்கு இடையில சில மாதம் ஹார்மோன் சேஞ்சஸால் கிளிங்க ஆக்ரோஷமாக அடங்காமல் அடாவடித்தனம் பண்ணும். அதாவது சீரும் கடிக்கும், நம்ம பேச ட்ரை பண்ணால் சரியாக நம்மக்கிட்ட பேசாது. உடனே நீங்கள் டென்ஷன் ஆகி அந்த கிளிக்கிட்ட பேசாமல் பழகாமல் விட்டுறக்கூடாது. அப்படி விட்டுட்டா அது இன்னும் மோசமான பேட் கிளியாக மாறிடும். அப்படி பண்ணாமல் தொடர்ந்து பேசி பழகிக்கிட்டே இருந்தால் சில மாதத்தில் உங்கள் வழிக்கு அது வந்துடும். இதை விட இன்னொரு பெட்டர் ஐடியா என்னென்னா, ஒரு குழந்தை மாதிரி சின்ன வயசுல இருந்தே கையால் உணவு ஊட்டினீங்கன்னா ஒரு குட் பேரட்டை அது வளர்ந்துடும். இந்த ரிங் நெக் கிளிகளுக்கு கால்சியம் நிறைஞ்ச சத்தான உணவுகளை கொடுக்கறது அதோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. ரிங் நெக் கிளிகளோட பூர்வீகம் அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய ஆப்பிரிக்கா, மேற்கு பாகிஸ்தான், இந்தியா, இலங்கை, அப்புறம் மியான்மர், இந்த இடங்களில் மட்டும்தான் இதுங்க காணப்பட்டது. ஆனால் இப்போ என்னடானா உலகத்தோட பல நாடுகளில் இதுங்க காணப்படுது. ஐரோப்பாவோட இட்டாலி, பிரான்ஸ், இங்கிலாந்து, நெதர்லாந்து, பெல்ஜியம், ஜெர்மனி, அப்புறம் கரிபியன், ஜப்பான், ஹவாய், அமெரிக்கா, தென்னாப்பிரிக்கா, எகிப்து, இஸ்ரேலு, நியூசிலாந்து, லெபனன், அரபு நாடுகள், ஓமன், துருக்கி, ஆஸ்திரேலியா அப்படின்னு பல நாடுகளில் காணப்படுது. ஒரு காலத்தில் மத்திய ஆப்பிரிக்காவிலையும் இந்திய துணைக்கண்டத்தில் மட்டுமே காணப்பட்ட இந்த கிளிங்க எப்படி உலகத்தோட இத்தனை நாடுகளுக்கு பரவுனது? மைக்ரேஷனில் ஈடுபட்டு நாடு விட்டு நாடு, கண்டம் விட்டு கண்டம் பறந்து போகிற பழக்கமும் இதுங்களுக்கு கிடையாது. அப்படி இருக்கும்போது இது எப்படி சாத்தியமானதுன்னா, 19ஆம் நூற்றாண்டில் பல நாடுகளில் ஜூக்களில் வளர்க்குறதுக்கும் பெட்டாக வளர்க்குறதுக்கும் கொண்டு வரப்பட்ட இந்த ரிங் நெக் பேரட்ஸ் தப்பிச்சு போயோ இல்லை தானாக விடுவிக்கப்பட்டோ அதிகமான எண்ணிக்கையில் பெருகினது. 1980களில் ஏற்பட்ட அதிகமான சூறாவளிகள் கூட இந்த கிளிங்க நாடு விட்டு நாடு போக காரணமாக இருக்கும்னு கருதப்படுது. நாடு விட்டு நாடு போனாலும் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கிற இதோட திறமை தான் அதிக எண்ணிக்கையில் பெருக்கிறதுக்கு காரணமாக அமைஞ்சுது. ஆப்பிரிக்கா, இந்தியா போன்ற வெப்பமண்டல பகுதியில் வாழ்ந்த இந்த கிளிங்க இப்போ என்னடானா ஐரோப்பா, அமெரிக்கா போன்ற குளிர் பிரதேசங்களையும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழுது. இதுக்கு காரணம் இந்தியாவோட இமயமலை பகுதியில் வாழ்ந்து குளிருக்கு ஏற்ற மாதிரி தங்களை தகவமைச்சுக்கிட்ட ரிங் நெக் பேரட்ஸ் தான் ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடம்பெயர்ந்ததாக சொல்லப்படுது. மக்கள் தொகை அதிகரிப்பு, நகரங்கள் பெருகிறது, பூமி வெப்பமடைகிறது போன்ற காரணத்தால் ஐரோப்பா, அமெரிக்கா போன்ற குளிர் பிரதேசங்களில் வெப்பநிலை அதிகரித்து உறைபனி நாட்கள் குறைஞ்சி போச்சு. இந்த காலநிலை இந்த கிளிங்க பெருகிறதுக்கு காரணமாக அமைஞ்சதாலையும் அமெரிக்கா, ஐரோப்பா போன்ற குளிர் பிரதேசங்களையும் கட்டுக்கடங்காமல் இதுங்க பெருக்குது. இந்த ரிங் நெக் பேரட் டஃப்னஸுக்கு பேர் போனதாக இருக்குது. எந்த ஒரு சூழ்நிலைக்கும் தகுந்த மாதிரி தங்களை மாற்றிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வாழ பழகிக்குது. ஒரு காலத்தில் காடுகள், பாலைவனங்கள், சவானா புல்வெளிகள் போன்ற பகுதிகளில் மட்டுமே வாழ்ந்த இந்த கிளிங்க இப்போ மனிதர்களால் உருவாக்கப்பட்ட நகரங்கள், விவசாய நிலங்கள், பூங்காக்கள், தோட்டங்கள் போன்ற பகுதிகளையும் வாழ பழகிக்கிச்சு. முன்னெல்லாம் பழங்களை மட்டும்தான் சாப்பிட்டது. ஆனால் இப்போ கோழிக்கு போடுற தீவனத்தை கூட விட்டு வைக்கிறது இல்லை. மனிதர்கள் காடுகளை அழிக்கிறதால வாழ்விட இழப்பு ஏற்பட்டு பல விலங்குகள் பாதிக்கப்படுது. ஆனால் இந்த கிளிங்க எந்த ஒரு இடத்துலையும் எந்த ஒரு கிளைமேட்லையும் வாழ தயாராக இருக்குது. ரிங் நெக் பேரட்ஸோட இந்த அடாப்டேஷன் தான் எந்த ஒரு நாட்டிலையும் அங்கே இருக்கிற கிளைமேட்டை சமாளித்து பல்கி பெருக காரணமாக இருக்குது. ஸோ இதுங்களோட வளர்ச்சி ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்குது. அதனால தான் IUCN இந்த கிளிகளை குறைந்த அக்கறை கொண்டதாக பட்டியலிட்டிருக்கு. ரிங் நெக் பேரட்ஸோட எண்ணிக்கை அசுர வேகத்தில் இன்க்ரீஸ் ஆகிறது ஒரு விதத்தில் நல்லது தான். ஏன்னா இந்த கிளிகளை நம்மளால் எப்பவுமே அழிக்க முடியாது. எந்த ஒரு காலத்துலேயும் இந்த இனம் சீழ்ச்சி வளரும். ஆனால் இன்னொரு விதத்தில் இது ஆபத்தும் கூட. எந்த ஒரு சூழ்நிலைக்கும் தன்னை மாற்றிக்கிட்டு அதிக எண்ணிக்கையில் பெருக்கிறதால சில மோசமான விளைவுகளும் ஏற்பட தான் செய்யுது. இந்த கிளிகளோட பெருக்கமானது மற்ற உயிரினங்களோட பெருக்கத்துக்கு ஒரு தடையாக இருக்குது. இதுக்கு சில உதாரணம் பார்த்தோம்னா, ஐரோப்பாவில் ரிங் நெக் பேரட்ஸோட எண்ணிக்கை 20 மடங்கு அதிகரிச்சப்ப அந்த கண்டத்தோட பூர்வீக பெரிய வவ்வால்களான கிரேட்டர் நாக்டிலோட எண்ணிக்கை மோசமாக குறைஞ்சிடுச்சு. எப்படின்னா, இந்த கிளிகளுக்கு கூடு கட்ட தெரியாது. ஏற்கனவே இருக்கிற மரப்பொந்துகளை தான் வீடை இது பயன்படுத்தும். அப்படி தனக்கு தேவையான மரப்பொந்துகளை எடுத்துக்கும் போது மரப்பொந்துகளை வாழ்கிற நாக்டில் வவ்வால்களை இதுங்க கொன்னுடுது, இல்லைனா மோசமாக காயப்படுத்தி விட்டுருது. இதனால கிளிகளோட எண்ணிக்கை அதிகமாகும் போது இந்த வவ்வால்களோட எண்ணிக்கை மோசமாக குறைஞ்சிடுச்சு. இது மட்டும் இல்லாமல் இட்டாலியில் லேசர்ஸ் வவ்வால்களும், ஸ்பெயினில் கருப்பு எலிகளும், பிரான்ஸில் சிவப்பு அணில்களும் இந்த கிளிகளால் மோசமாக பாதிக்கப்பட்டு எண்ணிக்கை குறைக்கப்படுது. இது ஜஸ்ட் கூடுக்காகவும் வாழ்கிற பொந்துக்காகவும் நடக்கிற சண்டையில் மட்டுமே இதுங்க கொல்லப்படுது. அடுத்து மரங்கொத்திங்க, நியூ தாச்சர், ஸ்டார்லிங்ஸ், ப்ளூ டைட்ஸ் மாதிரியான சில பறவைங்க வாழ்கிற பொந்துகளுக்காகவும் கூடுகளுக்காகவும் இந்த கிளிங்க கூட போட்டி போட வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுது. இப்படி ரிங் நெக் பேரட்ஸோட எண்ணிக்கை மற்ற நாடுகளில் அதிகமாகும் போது அந்த நாட்டோட பூர்வீக விலங்குகளோட எண்ணிக்கை குறைக்கப்படுது.
இல்லைன்னா பாதிக்கப்படுது. இந்த மாதிரி மற்ற விலங்குகளுக்கு மட்டும் இல்லாமல் மனிதர்களுக்கும் இது சில பாதிப்புகளை ஏற்படுத்துது. இந்த கிளிங்க கூட்டமாக சேர்ந்து போகும்போது சூரியகாந்தி, மிளகாய், பழப்பயிர்கள், மக்காச்சோளம் மாதிரியான விவசாய பயிர்களை தின்னு தீர்த்துடுது. விவசாயிகளுக்கு பெரிய நஷ்டம் ஏற்படுது. ஸோ நியூசிலாந்து, இங்கிலாந்து, நெதர்லாந்து போன்ற நாடுகளில் இதுங்க ஒரு தொல்லையாகவும் ஆக்கிரமிப்பு இனமாகவும் கருதப்படுது. இதுலேயும் ஒரு படி மேலே போய் இங்கிலாண்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கிளிகளோட தொல்லை அதிகமாகும் போது விவசாயம் பண்ணுற லேண்ட் ஓனர்ஸோ இல்லை சட்டப்பூர்வமாக லைசன்ஸ் வச்சுருக்கவங்களோ இந்த கிளிகளை தாராளமாக சுட்டு தள்ளலாம், எந்த பிரச்சனையும் வராது. இந்த அழகான கிளிகளை சுட்டு தள்ளுற அளவுக்கு அவங்க வந்திருக்காங்கன்னா எந்த அளவுக்கு அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம யோசிக்கணும். இப்படி ரிங் நெக் பேரட்ஸோட எண்ணிக்கை கட்டுக்கடங்காமல் பெருகிறதால அந்தந்த நாட்டோட பூர்வீக விலங்குகள் மட்டும் இல்லாமல் விவசாயிகளும் பாதிக்கப்படுறாங்க. இந்த ரிங் நெக் பேரட்ஸ் ஒரு கூட்டமாக சமூகமாக வாழும். காலையிலையும் மாலையிலையும் இந்த கிளிகளோட கூட்டம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பறக்கிறத நீங்கள் அடிக்கடி பார்க்கலாம். என்னதான் இதுங்க கூட்டமாக இருந்தாலும் இனப்பெருக்க காலத்தில் ஜோடியாக தான் சுற்றும். அதுக்குன்னு இதுங்களுக்கு நிரந்தர வாழ்க்கை துணையெல்லாம் கிடையாது. ஒரு மேட்டிங் சீசனில் ஒரு ஜோடி கூட இருக்குன்னா இன்னொரு மேட்டிங் சீசனில் வேற ஒரு ஜோடி கூட இருக்கும். இந்தியாவில் இந்த கிளிகள் குளிர்காலமான செப்டம்பர்லேருந்து டிசம்பர் வரை தான் ஜோடியை கண்டுபிடிச்சி முட்டை போடுறதுக்கான பொந்துகளையும் கண்டுபிடிச்சி இணை சேர ஆரம்பிக்கும். ஏன் இதுங்க குளிர்காலத்தை செலக்ட் பண்ணுதுன்னா, மற்ற பறவைகள் குளிர்காலத்தில் முட்டை போடாதுங்கிறதால மர பொந்துகளும் கூடுகளும் ஃப்ரீயாக இருக்கும். எந்த தொந்தரவும் இல்லாமல் இந்த கிளிங்க முட்டை போடலாம். அப்புறம் பனிக்காலத்தில் விளையிற பட்டாணி பயிர்களை நல்லா சாப்பிடலாம். இது அதோட முட்டை உருவாக்குறதுக்கான நல்ல ஊட்டச்சத்தாக இருக்கும். அப்புறம் இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னா, மழை காலத்தில் குஞ்சு பொறிஞ்ச அதுங்க உயிர் பழைக்காது. ஸோ மழை காலத்தை தவிர்க்கவும் இதுங்க குளிர்காலத்தில் இணை சேருது. இப்போ சொன்ன இந்த 3 காரணங்கள் தான் இந்த கிளிகள் குளிர்காலத்தில் இணை சேர முக்கிய காரணமாக இருக்குது. இந்த கிளிகளோட இணைச்சேர்க்கை ரொம்ப அழகாக இருக்கும். பெண் கிளி தான் கண்களை உருட்டி தான் தலையை வட்ட வடிவில் அசைக்கும். அதே நேரத்தில் ஆண் கிளி ஒத்த காலில் நிற்கிறது, தான் சிறகுகளை விரித்து தன்னை காட்சிப்படுத்துறது, வாயோட வாய் வச்சு பெண் கிளிக்கு உணவு ஊட்டுறது மூலமாக பெண் கிளியை இம்ப்ரெஸ் பண்ணும். இந்த காதல் சடங்கு முடிஞ்சதுன்னா நெக்ஸ்ட் இதுங்க இணை சேரும். ஆண் கிளி பெண் கிளி மேலே ஏறி தான் தலையால் பெண் கிளியை முட்டுறது மூலமாக அதோட உணர்ச்சிகளை தூண்டி இணை சேரும். கிட்டத்தட்ட இந்த மொத்த நிகழ்வையும் பார்க்கும்போது ஒரு காதல் ஜோடியை பார்க்குற மாதிரி இருக்கும். இனச்சேர்க்கை வெற்றியில் முடிஞ்சதுன்னா முட்டைகளை போட ஆரம்பிக்கும். பொதுவாக 3லேருந்து 4 முட்டைகளை போட்டாலும் அதிகபட்சமாக 6 முட்டை கூட போடும். முட்டைகளை 22 நாள் வரை அடகாத்து குஞ்சுகளை பொறிக்கும். 7 வாரத்தில் குஞ்சுகள் பறக்க கற்றுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பேரண்ட்ஸை விட்டு பிரிஞ்சு போகும். ஓகே, இதோட இந்த வீடியோவை முடிக்கிறது நான் உங்க எல்லாருக்கும். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ரோஸ் ரிங்ட் பேரகேட்ஸ் பற்றியும் இந்த வீடியோவை பற்றியும் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பயோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.